வீடியோ யாருக்கோசம் பார்த்தீங்கன்னா, என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே புரியணும். நானும் பார்த்துட்டேன், எக்கச்சக்கமாக பிஎஸ்சிஸ் என்கிட்ட ஃபால்ட் வருது. பிஎஸ்சிஸ்ன்றது ஒரு வண்டியை மெயின்டெனன்ஸே பண்ணாமல், அதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் அதை கேர்லெஸ்ஸாக ஓட்டுறீங்க. ஆனால் அது பின்னு வேலைக்கு என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டுது. கார்பரேட் வண்டி வேறு, தேட்டல் பாடி வேறு. இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போது இந்த தேட்டல் பாடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் இருக்குது. இந்த பம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு அதோட டெஸ்ட் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இது நடந்தால், இந்த மணிக்கு இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இதோட ஃபில்டர் நிலமை பாருங்கள். இதனால் வர்ற கம்ப்ளைண்ட் என்னென்னா, முதல் கம்ப்ளைண்ட்டு நம்ம தேடல் பள்ளியில் பார்க்கலாம், ஐடிங் கரெக்டாக இருக்காது, ஏறி இறங்கும், அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. பம்பு இந்த மணிக்கு இருந்ததுன்னா கரெக்டான லெவலுக்கு பெட்ரோல் அடிக்காது. ஓகேங்களா? பெட்ரோல் கரெக்டாக அடிக்காது, வண்டி அடிச்சு போகும், வண்டி ஏறாது, துருத்துன்னு இருக்கும். என்ன சொல்கிறதுனே தெரில. இது இந்த வண்டிக்காருக்கு மட்டும் நான் வீடியோஸ் போடல, பிஎஸ்எஸ் வச்சுருக்க எல்லா நண்பருக்கும் சொல்கிறேன். நானும் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனை பிஎஸ்எஸ் ஃபால்ட் வருது. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா, பிஎஸ்எஸை மெயின்டைன் பண்ணாத நண்பர்களுக்கு சொல்கிறேன். இந்த பம்பு போயிடுச்சுன்னா 3500 தேட்டல் பாடி போயிடுச்சுன்னா எமகா அது மட்டும் பார்த்திங்கன்னா 4000 அது. ஹோண்டா அது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 தான் வருது. இதுவே நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட சில நம்பர் தட்டி விட்டு கூட போகலாம். தட்டி விட்டிங்கன்னா உங்கள் வண்டி கடிச்சா இந்த மாதிரி தான் நிற்கும். அதுக்கப்புறம் வண்டி அடைக்குது, மைலேஜ் வரல, பிக்கப் வரல, வண்டி துத்துன்னு போகுது, இடிக்குது. இத்தனை கம்ப்ளைண்ட் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. போங்கப்பா. இந்த வீடியோ போட்டால் மட்டும் நான் நிறைய பேர் தெரிஞ்சிட போகிறாங்க. உங்கள் கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம வீடியோ போடணும்னு தோணுச்சு, சொல்கிறோம், நல்லதுக்குன்னு வீடியோ போடுறோம். ஆனால் யாரும் அதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க. ஓகே, இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தெரியல.